அதாவது நிறைய தப்பு பண்ணிட்டோம் 40 வருஷமா. திருத்துறது உடனே 4 வருஷத்துக்கு நடக்காது. ஸோ இளைஞர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்றதும் சரி, உங்களோட வாழ்க்கையோட ஹெல்த். ஏன்னா இன்னைக்கு 20 வயசு ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்க்கெல்லாம் காரணம் அந்த குழந்தை, அந்த லேடியோ அந்த ஃபேமிலியோ கிடையாது. 2-3 தலைமுறைகள் நம்ம சாப்பிட்ட விஷயங்கள். எல்கேஜியில் படிக்கிற குழந்தை கண்ணாடி போட்டிருக்கு, அதுக்கும் அந்த குழந்தை காரணம் இல்லை, நம்ம சாப்பிட்ட உணவு. ஸோ உணவை மாற்றினாலே போதும் அப்படிங்கிற இந்த புரிதலை 2 பேரும் பேச வச்சாலே போதும். ஸோ நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு இதை பற்றிலாம் பேசினோம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இப்போ என்ன ஏஐ என்ன, டேப் என்ன, ஆப் என்ன, வீடியோ என்ன, எல்லாமே கலக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்கூல்லேயே ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து நாங்கள் கார்டனிங், அப்புறம் ஃபார்மிங், அவங்கள ஃபார்ம் விசிட்டுக்கு வாங்கலாம் கூப்பிட்டப்போ நிறைய குழந்தைங்க வந்து தொட்டாச்சி நீங்கள் தெரியாத குழந்தைங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்றைக்கி. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் கூட்டு போய் உட்காரச்சா கூட போர் அடிச்சிடும். இயற்கைக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லாமல் தான் வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க நீங்கள் போய் ஃபார்மில் போய் நீ வந்து இந்த விதையை போடுமா, இது வந்து வளர்ந்து இதுதான் மாமரம் ஆகுது, இதில் தான் ஒரு காய் வரும், இந்த காய் தான் பழமாகும் அப்படின்லாம் பேசுகிறப்போ அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற அந்த உணவு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசு பையன் ஃபார்முக்கு வந்தான், மாம்பழம் பறித்து கொடுத்தோம், சாப்பிட்டான். அந்த தோலை தூக்கி போட டஸ்ட்பின் தான் வேணும்னு கேட்குறான். அந்த டஸ்ட்பின் வந்து இல்லைப்பா இது எங்கேயாவது போடு, அதுவே மக்கிடும்னா புரியவே மாட்டேங்குது. மாமரத்தோட அந்த மரத்தில் இலைலாம் கீழே விழுந்து எப்படி அது சருகாகி அதுவே மக்குதோ, அதே மாதிரி இந்த தோலையும் நீ வந்து தூக்கி போடு, தோலை ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொன்னோம், சாப்பிடல. சரி தூக்கி போடுறப்ப டஸ்ட்பினில் தான் போடுவேன்னா, இல்லைப்பா எல்லாமே நத்திங் கால் வேஸ்ட், எல்லாமே உரமாக மாறிடும்ன்றது புரிதல் கூட இல்லாமல் தான் நம்ம எல்லோரும் வளர்ந்துட்டுருக்கோம்.